இது குறுகிய சிந்தனை. நாங்கள் தொழுகிறது துவா கேட்கறது இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை. நாங்கள் கபரை அடைஞ்சவண்டா எங்களுக்கு விளங்கும், ஓஹோ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோமா. வானங்கள் பூமியுடைய மறைவான சக்தி அல்லாஹுடன் தான் இருக்கு, எங்கள்கிட்ட இல்லை. இல்முல் கைப் உலகத்தில் ஒத்தருக்கும் இல்லை. மறைவான அறிவு உலகத்தில், அதிலையும் 5 விடயத்துடைய அறிவு ஒத்தருக்கும் இல்லை. சூரா லுக்மானுடைய கடைசி ஆயத். இந்த 5 விடயத்தை யார் பேசினாலும் பொய்தான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, உலகம் எப்ப அழியும் யாருக்கும் சொல்லல. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்ப பெய்யும் எவ்வளவு பெய்யும். மூன்றாவது வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கற்புல இருக்கிற பிள்ளை சீதேவியா மூதேவியா. நான்காவது வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பார். ஐந்தாவது வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத், ஒரு மனிதன் எந்த பூமியில மௌத்தாகுவான். இந்த 5 விடயம் யார்கிட்ட இருக்குது அறிவு? அல்லாஹ் கிட்ட. சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் என்ன, லஹு கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்கள் பூமியில் மறைவான விடயம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அப்ஸிர் பிஹி வ அஸ்மி, அல்லாஹ் எந்த அளவு பார்க்கக்கூடியவன் எந்த அளவு கேட்கக்கூடியவன். இது ஆச்சரியத்துடைய வார்த்தை. அப்ஸிர் பிஹி வ அஸ்மி, சமீஉன் பஸீர்னு சொல்லுவோமே. சமீஅன்னா என்ன? அல்லாஹ் கேட்கக்கூடியவன். பஸீர் என்ன? அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். நாங்க ஒரு பழக்கம் உண்டு இந்த உம்மத்து பழையதுக்கு என்ன தெரியுமா, இந்த துவாக்களை வச்சு உலகத்தில் எப்படி லாபம் அடையலாம், இந்த சமீய வச்சு எப்படி காது வருத்தத்தை போக்கலாம், இந்த பசீரை வச்சு எப்படி கண் வருத்தத்தை போக்கலாம். இது குறுகிய சிந்தனை. நாங்க தொழுகிறது துவா கேட்கிறது இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை. நாங்க கபரை அடைஞ்சவண்டா எங்களுக்கு விளங்கும், ஓஹோ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோமா, இப்பதான் வாழ்க்கையிட முதல் படிக்கு கால் வச்சிருக்கிறோமா. அப்ப நாங்க தொழுகிறது துவா கேட்கிறது உலகத்துக்கு மட்டும் அல்ல. இது முடிஞ்சிரும் இந்த உலகம். எங்கட வாப்பாட உலகம் முடிஞ்சா இல்லையா, எங்கட அப்பாட உலகம் முடிஞ்சா இல்லையா, அவர் சாப்பிட இல்லையா உலகத்துல, வாழ இல்லையா, அவர் கல்யாணம் முடிக்க இல்லையா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். எங்கட பார்வை எது வரைக்கும் இருக்கணும் தெரியுமா? சொர்க்கம் போற வரைக்கும். நான் ஓதுற துவா, நான் கையேந்துறது, நான் குர்ஆன் ஓதுறது, நான் தொழுறது, நான் ஜும்மாக்கு போறது, நான் செலவழிக்கிறது, நான் செய்யறது எல்லாமே எது வரைக்கும்? சொர்க்கம் வரை. இன்றைக்கு நடந்த ஆகப்பெரிய நோய் இது. துவா கேட்கிற அல்லாஹ் உலகத்தா நல்லாக்கித்தா, நஜி போறாங்க. உலகத்தை மட்டும் கேட்கக்கூடாது. உலகத்துக்காக வாழ்ந்தவனை விடுங்க அவன் கதையை. உலகம் மட்டுமல்ல எங்கட வாழ்க்கை. எங்கட வாழ்க்கை கபர் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, சிராத் இருக்குது, மீசான் இருக்குது, எவ்வளோ இடமெல்லாம் தாண்டி இருக்குது. அதனால அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வெறும் துனியாவுக்கு மட்டும் பயன்படுத்திடப்படாது. அல்லாஹ் சொல்றான், அப்ஸிர் பிஹி வ அஸ்மி, அல்லாஹ் எவ்வளோ பார்க்கக்கூடியவன் எவ்வளோ கேட்கக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே மறையாது. அல்லாஹுட பார்ப்பவன் கேட்பவன் வேற யாரும் கிடையாது. மாலஹும் மின் தூனிஹி மின் வலி, அல்லாஹுவை தவிர வலி யாரும் இல்லை. எங்களுக்கு வலி யாரு? எங்களுக்கு வலி எங்கட வாப்பாவா, எங்கட கூட்டாளிமாரா? வலி அல்லாஹ். அல்லாஹ்வை நண்பனாக வச்சு கொள்ளணும். எப்பயும் இரகசியத்தை யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ் கிட்ட சொல்லணும். எங்கட விரோதி யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ் கிட்ட சொல்லணும். நீங்க அல்லாஹ் கிட்ட சொல்றத எவனாவது குறை பிடிச்சான்னு அல்லாஹ் பார்த்துக்குவான் அவனை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க. இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் சொன்னாங்க. யா அல்லாஹ், ஏண்ட கவலைய கஷ்டத்தை உனக்கிட்டான்னு சொல்ற. ஏண்ட கவலைய கஷ்டத்தை போய் இன்னொத்தன்ட்ட காலில் விழுந்து சொல்ல தேவையில்ல. நாங்க ஏண்ட கவலை ஏண்ட கஷ்டத்தை, உங்களோட கவலையை உங்களோட கஷ்டத்தை நீங்க யார்கிட்ட சொல்லணும்?
எங்கட கூட்டாளி யாரு? எங்கட வழி யாரு? அல்லாஹ். எங்கட வழி அல்லாஹ் மட்டும்தான். மற்றவன் துரோகம் செஞ்சிருவான். ஒரு நேரம் சாப்பாட்டை தந்துட்டு ஊரெல்லாம் சொல்லி காட்டிடுவான், அசரத்துக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்தன்றுவான். ஒரு 500 ரூபா காசை தந்துட்டு முழு இடத்துலையும் பெறடிச்சிருவான். அல்லாஹ் இவ்வளோ கண்ணை தந்தான், காதை தந்தான், பார்வையை தந்தான், செல்வத்தை தந்தான், இன்பத்தை தந்தான் சொல்லி காட்டினான். அல்லாஹ் இவ்வளோ செல்வங்களை தந்தான், ஆரோக்கியத்தை தந்தான். மனிதன் அப்படி இல்லை. மனிதன் ஒன்றை செய்தானண்டா அடுத்த நிமிடம் சொல்லி காட்டுவான். இது மனிதனுடைய கெட்ட பழக்கம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், மலஹும் மின் தூனிஹி மின் வலி, அவங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற வழி இல்லை. எங்கட வழி அல்லாஹ் தான். கண்ணை பொத்தின யாட்ட போரிக்கும். எங்கட 500 கூட்டாளி மாதிரி இருக்கப்பா. இன்னைக்கு என்ன மௌத்தூர் நேரம் 500 பேர் வந்து நிப்பா, பிரச்சனை இல்லை. நின்று என்ன செய்ய போறான்? என்ன செய்ய போறான்? அவங்களோட உடம்ப கொண்டு போய் சுத்தி கொண்டு போய் கபூரில் வச்சு போட்டு அது போல என்ன செய்ய போறான்? நாங்கள் பார்த்தோமே, கொஞ்சம் ஸ்னோ அடிச்சிச்சு, மையத்தை வச்ச மட்டும்தான். ஸ்னோ அடிச்ச ஹசரத்து மோதினு மட்டும்தான் மிச்சம் கபூரடி, மத்தெல்லாம் ஓடிட்டாள். கண்ணால பார்த்தோம் தானே கூட்டாளிமார் எல்லாரையும். அது போற யாரு? பாப்பாவா, மவனா, கூட்டாளியா, நண்பர்களா, மனைவியா? எங்கட வலி அல்லாஹ். அதான் சொல்றான், மலஹும் மின் தூனிஹி மின் வலி வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. ஹுக்முடைய விடயத்தில் அல்லாஹுக்கு நான் யாரையும் ஷிர்க் வைக்க மாட்டேன். தீர்ப்பளிப்பதற்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தீர்ப்பளிவ. ஹுக்கும் செலுத்துறவன் யாரு? அல்லாஹ்க்கு தெரியும் எப்படி ஹுக்கும் அளிக்கணும், யாருக்கு என்ன ஹுக்கும் கொடுக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். நாங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாப்பா செஞ்ச துரோகத்துக்கு மகனுக்கு ஹுக்கும் வரும், குடும்பத்துக்கு ஹுக்கும் வரும். அல்லாஹ் விட மாட்டான். அதனாலதான் யாருக்கும் அநியாயம் செய்ய பைத்திராதீங்க. வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு நல்லா தொழுவிப்பாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அந்த காலத்தில் சொர்க்க நன்மாராயம் பெற்றோரா, அப்படி தொழுவிப்பாங்க. கூஃபாவில் என்ன செஞ்சான், உசாமான் ஒருவன் உமர் ரலியல்லாஹுக்கு செய்தி அனுப்பினான், இவர் தொழுவிக்கிற சரியில்லைன்னு. எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ்வோட இருந்தவங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் உள்ளவங்கள அரசரை அவரும் கணக்கெடுக்காம இருக்கல, அது அனுப்பினாங்க. அம்மா ரலியல்லாஹு அவங்க நினைக்கிறேன் அனுப்பினாங்க, கூஃபாக்கு போய் கேளுங்க இவர் என்ன குரண்டு. சஅத் நபி வக்காசுடைய எல்லா பள்ளிக்கும் போனா ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல இல்லை, ஒரே ஒரு பள்ளியில மட்டும் உசாமான்னு ஒருத்தர் எழும்பி சொன்னா ஒழுங்கா தொழுவிக்கிறலண்டா. சஅத் நபி வக்காஸ் ரலியல்லாஹு கோபம் வந்துட்டு கையை தூக்கிட்டாங்க. கோபம் வந்து என்ன செஞ்சாங்க, என்னண்டா இவங்க வந்து எவ்வளோ பெரிய சஹாபி தெரியுமா, கையை தூக்கிட்டாங்க. என்ன கையை தூக்கினாங்க? யா அல்லாஹ், இவன் பெருமைக்காக சொன்னா இவன் ஆயுள நீடிக்க வையா அல்லாஹ். முதலாவது பதுவா செஞ்சாங்க. ரெண்டாவது, இவனை ஏழ்மையில் ஆக்கியா அல்லாஹ். மூன்றாவது, இவனை ஃபித்னாவுல ஆக்கியா அல்லாஹ். 3 துவா செஞ்சிட்டாங்க. இன்றைக்கு துவா செய்யறது என்னன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க வாழ்க்கையில். புகார்ல இருந்து ஹதீஸ் எடுத்துட்டோம். புகார்ல இருந்து ஹதீஸ் என்ன செஞ்சிடணும், அவ சஹாபி சஹாபி துவா கேளுமா, சஹாபி அறிக்கை போய் தான் துவா கேட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சான், பிற்காலத்தில் இவனுக்கு வயசு கூடி இந்த உசாமாக்கு இந்த கண்ட முடியெல்லாம் அப்படியே கண்ணில் விழுந்துட்டு, கண்ட முடியெல்லாம் கண்ணில் விழுந்துட்டு. பொம்பளை பெண் பிள்ளையோண்டு ரோட்ல பாதையில போனா ஓடி போய் அப்படியே குத்திட்டு வருவானாம் கையில. சொல்லுவானாம், சாதுடைய துவா என்னை பழிச்சிட்டு, என் ஆயுளும் நீண்டுட்டு, ஏழ்மை, ஃபித்னா 3ஐயும் வாழ்க்கையில கண்டான். அதனால அல்லாஹ் எங்கட வழியா இருந்தா
எங்கட துவா ஒன்றும் வீணாகாது. அல்லாஹ் பார்த்து கொள்வான் எல்லாரும். இது மாதிரி பல்லாயிரம் சம்பவங்கள் இருக்குது. ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், மாலஹும் மின் தூனிஹி மின் வலிய்யின் வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. ஆகவே ஆக முக்கியமாக இன்றைய பாடத்துடைய சுருக்கம் என்னண்டா, இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. 6 இடங்கள்ல குர்ஆன்ல இன்ஷா அல்லாஹ் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாவுடைய நஷ்டங்களையும் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா கஹ்ஃப ஓதி விளங்கி அமல் செய்து முழு உம்மத்துக்கும் தாவத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இப்போ ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. ولبثوا في كهفهم 300 سنين وازدادوا 9. قل الله أعلم بما لبثوا له غيب السماوات والأرض أبصر به وأسمع ما لهم من دونه من ولي ولا يشرك في حكمه أحدا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.